ஹாய் நண்பா, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, இந்த போக்கோ M4 Pro அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ரெட்மி எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ அதே ஸ்பெக்கை லைட்டாக டிசைன் வைஸோ இல்லாட்டி ஒரு சில வேல்யூ பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, போக்கோ லான்ச் பண்ணி உருப்படியான ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தெரியுமா? போக்கோ F1 தான். ஸ்னாப்ட்ராகன் 845ல் 22,000 லான்ச் பண்ணாங்க. செம்ம ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இன்றைக்கி தேதிக்கு வரைக்கும் போக்கோ F1 அது ஒரு சூப்பர் ஃபோனுன்ற பேர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்பேலன்சிங்காகவே தான் இருந்துச்சு. இப்போ இந்த M4 Proவில் என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்து ஒரு மனக்கணக்கு போட்டிருப்பீங்க. ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முடித்ததுக்கப்புறம் நான் சொல்கிற கருத்தும் நீங்கள் சொன்னதும் கரெக்டாக இருக்கான்றதை நான் கமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பா, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன். அது மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, நம்ம டெலிகிராமில் உள்ள நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகே நண்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த M4 Pro இதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது அந்த எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடலை ஒட்டி பிளாக் கலரில் இழுத்து விட்டு போக்கோன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எல்லோ கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அது போக 2 கலர் பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னல் லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 195 கிராம் கிட்ட வருது. ஸோ கொஞ்சம் பெரிய ஃபோன். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் 200 கிராம் கிட்ட வெயிட் வந்து தொட்டுருது. ஸோ நீங்கள் காம்பேக்டான ஃபோன் வேணும், வெயிட்லெஸ்ஸான ஃபோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக செட் ஆகாது. அதையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.65 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. ஸோ 90 ஹெர்ட்ஸ் எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெட்மியோட Note 10 Pro ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளேயில் 16,000 லான்ச் பண்ணாங்க. இந்த M4 Pro பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு AMOLEDல ஒரு 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாலே நான் பாசிட்டிவாக தான் நான் பார்த்துருப்பேன். 90 ஹெர்ட்ஸ் கூட வேணாம். நார்மல் ஒரு சூப்பரான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்து 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இவங்க எல்சிடியில் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் பார்க்கும் போது, ஓகேவா? அடுத்தபடியாக பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. என்னடா பார்க்குறதுக்கு 4 கேமரா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்கிறது, ரெட்மியில் 4-5 பேனல் மிச்சம் இருந்திருக்கும் ஒவ்வொரு ஃபோன் மாடலுக்கும். சரி, அது எதுக்கு வேஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கிற 2 ஓட்டையை அடைச்சி விட்டுட்டு மிச்சம் 2 ஓட்டையில் மட்டும் கேமரா வந்து வச்சு விட்டாங்க. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஓஎஸ்லாம் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு 118 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது நல்ல ஒய்டான ஏரியா வந்து கேப்சர் பண்ணுமா. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாப்அப் ஏஐலாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி vlog மோடு, அந்த ப்ரோ மோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சினிமேட்டிக் மோடு அப்படி இப்படின்னு நிறையா ஆப்ஷன் இருக்கும். பட் கேமராவோட கிளாரிட்டி நல்ல ஒரு சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரோஜனமாக இருக்கும். லோ லைட்டில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை, நம்ம மிட்ரேஞ்சாக போக 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 லோ லைட்டோட அந்த கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே தான் வரும். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், நார்மல் டேஸில் ரூமில் லைட்டெல்லாம் இருக்குது, இல்லை சூரிய வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ரீசனபிளான ஒரு அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி தரும். அதுக்கு மேலே நம்ம கேமரா வச்சு இதில் பேச முடியாது. ஏன்னா நம்ம ஒரு அந்த மிட்ரேஞ்சுன்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் 8,000 7,000 தான் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. இப்போ உள்ள மார்க்கெட் சூழ்நிலை 16,000 ஃபோனு கூட மிட்ரேஞ்சுன்ற பேசுகிற மாதிரி இருக்குது. வேறு வழி, எல்லா ஃபோனும் அப்படி ரேட்டு கூடி போச்சு. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக இதில் யூஸ் பண்ண பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ 33 வாட்ஸ் சார்ஜர் இதை வச்சு பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிரும். பட் பேட்டரி பேக்கப் எனக்கு தெரிஞ்ச சாலிடாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும். கேமராக இருந்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு வரைக்கும் வரும். இதில் யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 6 சீரிஸ் ப்ராசர் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரும். நீங்கள் பப்ஜிலாம் விளையாடணும்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸாக இருக்கும். HD கிராஃபிக்ஸில் 40 FPS தான் அதிகபட்சம் புஷ் பண்ண முடியும்.
நீங்கள் ஸ்மூத்தில் வச்சாலும் 40 fpsல கேம் ப்ளே வந்து விளாட முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஒரு கேமிங் திறனாக இருக்கும். நார்மல் கேமிங், நார்மல் யூசேஜ், மல்டிமீடியா யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் கேமிங்னு வரும்போது மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட முடியும் உங்களால். அடுத்தபடியாக அதில் வந்து டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, IP53க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெட்மிக்கே உரித்தான ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்குது. இதில் யூஸ் பண்ண ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது LPDDR4X ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நண்பா. பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம், 64GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 17,000 ரூபாய்க்கு 6GB ரேம், 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ், 19,000 ரூபாய்க்கு 8GB ரேம், 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த 4GB ரேமும் 6GB ரேமையும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 64GB மேக்ஸிமம் இப்போ யாருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் படம் பார்க்குறோம், நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். 64GB இப்போ உள்ள சூழ்நிலை பத்தாது. மேக்ஸிமம் 120GB வேணும். அதுக்கு நீங்கள் 6GB ரேம், 128GB வாங்கிக்கோங்க. அந்த 8GB ரேம் தயவு செஞ்சு வேணால் 20,000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர் ஸ்பெக்கில் சூப்பர் கேமராவோடு இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் போனால் 128 போங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3GB விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சும்மா கண்ணை கழுவுற வேலை தான், வேறுபடி ஒன்றும் இல்லை. இப்போ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கை வச்சு நான் பார்க்குறேன் என்னென்னா, என் மனசு வந்து சொல்லும்ல, வேணாண்டா வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லுது. ஓகே, பேட்ரி நம்ம ஒன்றும் பெருசாக ரஃப் யூஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், மெயிலு வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம், டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, அப்படி வேணால் வாங்கலாம், வேறு வழி இல்லாட்டி அப்படி தான் தோணுது. மற்றபடி எனக்கு முழுசாக என் மனசு பார்த்திங்கன்னா வாங்கணும்னு சொல்ல மாட்டேங்குது, வாங்காதன்னு சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நண்பா. ஓவராலாக ஒரு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு 15,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு போன வருஷம் ரியல்மியோட 8 அந்த சீரீஸ் பார்க்கலாம், இல்லை ரியல்மியோட 8 Pro ஸ்மார்ட் ஃபோனு சம்டைம் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க முடியும், அந்த மாதிரி வாங்கலாம். இல்லாட்டி ரெட்மியோட Note 10 Pro கொஞ்சம் ஒரு வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் ஸ்டில் இந்த நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதுக்குள்ள காம்படிட்டராக நான் சொன்ன ரெட்மியோட Note 10 Proவாக இருக்கட்டும், இல்லை ரியல்மியோட 8 Pro இல்லை 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G இருக்குது, நீங்கள் வாங்க போகிற அந்த 8, 10 Proவில் 5G இருக்காது. எப்படி இந்தியாவில் 5G வரைக்கும் 2 வருஷம் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ எனக்கு மனசில் பட்டதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் திங்கிங் தான். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சுன்னா வாங்க, அப்படி இல்லாட்டி நான் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.